அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் லட்சுமியிடம் முகமே கோணலா இருக்கு, ஏவல் செய்வன கோளாறா இருக்குமோ என கூறிக்கொண்டே மாந்திரிகம் செய்யும் சிலரின் விலாசத்தையும் சில மருத்துவர்களின் பெயர்களையும் பரிந்துரைத்தார்கள். நீ கவலைப்படாத லட்சுமி, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சேன். சென்னையில இருக்கிற ஃபேமஸான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய டாக்டர் இருக்காராம். நாளைக்கே போலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு என்ன என்று ஆறுதல் கூறினார். என்னங்க, நாம கும்பிடுற பங்காரு அம்மா தாங்க பெரிய மருத்துவச்சி. அடுத்த வாரம் ஆடிப்பூர விழாவுக்கு கஞ்சி வார்க்கவும் பாலபிஷேகம் செய்யவும் குடும்பத்தோட போகணும்னு நினைச்சேன். அந்த ஆதிபராசக்தி அம்மா பங்காரு தாயி என்னை இப்பவே வர சொல்றா போல. மேல்மருவத்தூருக்கு என்னைய உடனே கூட்டிட்டு போங்க என்றார். லட்சுமி அடிகளார் 108 போற்றி மந்திரங்களும் சக்தி கவசமும் படித்தபடி இருந்தார். மறுநாள் காலை மருவத்தூரில் பாத பூஜையில் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் லட்சுமியை பார்த்து, தீச்சட்டி எடு, உனக்கு வந்தத நான் திருப்பிடுறேன் என்று கூறி ஆசி வழங்கினார்கள். மனநிறைவோடு பங்காரு அம்மாவை வணங்கிவிட்டு லட்சுமி வீடு திரும்பினார். மீண்டும் மேல்மருவத்தூர் சென்று ஆடிப்பூர விழாவை ஒட்டி நடைபெறும் அக்னி சட்டி ஏந்தி வரும் நிகழ்ச்சியில் லட்சுமி கலந்து கொண்டார். பங்காரு அம்மா அவர்கள் அருளியபடியே தீமைகளை பொசுக்கும் தீச்சட்டியை ஏந்தி வந்ததால் லட்சுமியின் முகவாத பிரச்சனை நீங்கியது. லட்சுமியும் சிவஞானமும் அவர்களது குழந்தைகளும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சிவஞானம் குடும்பத்தினர் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி வார்த்து பாலபிடேகத்தில் கலந்து கொண்டு பங்காரு அம்மாவிற்கு நன்றி செலுத்தி மனநிறைவோடு ஊர் திரும்பினார்கள். சக்திகளே, தீச்சட்டி எடுக்கும் வாய்ப்பு ஆடி அமாவாசை தினத்திலிருந்து ஆடிப்பூரம் வரை மட்டுமே செய்யக்கூடிய வாய்ப்பு. அது தீமைகளை போக்கி நன்மைகளை கூட்டித் தர வல்லது. ஆடிப்பூர விழாவின் அனைத்து நிகழ்வுகளுமே நமது ஊழ்வினைகளையும் பாவங்களையும் போக்க வல்லது. நம் பங்காரு அம்மா அவர்கள் அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஆடிப்பூர தொண்டு, கஞ்சி வார்த்தல் மற்றும் பாலபிஷேகத்தில் கலந்து கொள்ள செய்து அவர் தம் வினைகளை கழித்து அவர்களது கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறார்கள். வாருங்கள் சக்திகளே, இத்தகைய மகத்துவமும் அற்புதமும் கொண்ட ஆடிப்பூர விழாவில் நாமும் கலந்து கொண்டு குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி.